அதை பத்தி நாம ஏன்டா யோசிக்கணும்? அது அவங்க புரிஞ்ச முன்னாடிக்குள்ள நடக்கிற விஷயம்டா. அவங்களா பேச்சு முடிச்சுக்கிட்டுன்றேன். அதில் நம்மளும் தலையில கூடாதுடா. அப்பா தம்பிப்பா அவனை எப்படிப்பா விட சொல்றீங்க? விடாம அப்படியே கையை பிடிச்சி நிறுத்த சொல்றியா நீ? ஏன்டா அப்படியே பிடிச்சி நிறுத்தினா கூட நிக்கிற மாதிரியா பேசிக்கிறியான்? நிக்க மாட்டான்டா. தோலுக்கு மேலே வளர்த்து விட்டாச்சுல. இதுக்கு மேலே யாரையும் மடியில் வச்சு கொஞ்சிக்க இருக்க முடியாது, யாரையும் மடியில் வச்சு தாங்கி இருக்க முடியாது. யாருக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணட்டு விடு. இல்லை உன் விருப்பம் போல வாழ்ற. இங்கே வரு. இதுக்கு மேலே இவங்கிட்ட வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க இருங்கன்ட்டு கெஞ்சிக்க இருக்கிறத பார்த்தேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன். சொல்ற அத்தை அழாதீங்க அத்தை. அழாம நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்ன உருண்டு பொருண்டு சிரிக்க சொல்றியா? என்ன பண்றது, எல்லாருக்குமே செந்தில் தம்பி பேசுனது வருத்தமா தான் இருக்கு. ஆனா அதுதான் அவங்களோடவும் மீனாவோட முடிவுனா நம்ம என்ன பண்ண முடியும்? ஐயோ அக்கா, இது எங்க 2 பேரோட முடிவு இல்ல, இது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. இப்பவும் நான் சொல்றேன், எனக்கும் அவங்க எடுத்த அந்த முடிவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏண்டி எம்பிட்டு சந்தோஷமா இருந்த வீடு யாரு கண் பட்டுச்சோ தெரியல. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது நடக்குது. என்னதான் நடந்தாலும் குடும்பத்தோட ஒத்துமை கொலையாம இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். இப்போ அதுவும் நடக்க போகுது. அக்கா, நீங்க போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலக்கா. எனக்கு ஒரு கையே உடைஞ்ச மாதிரி ஆயிடும். ஏன் ராஜி அப்படி பேசுற? மீனா இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன்ல, நானும் உனக்கு ஒரு அக்கா தானே.